யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஒரு 300+ ஸ்டூடெண்ட்ஸு F1 விசாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயில் வந்திருக்கு அவங்களோட விசா கேன்சல் பண்ண போறாங்கன்ட்டு. ஆக்சுவலா அது மட்டும் இல்ல, அவங்களோட சோஷியல் மீடியாவை ஏஐ மூலியமா கண்காணிக்கிறாங்க. நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னா ஒன் ஆஃப் த வெல் நோன் யூனிவர்சிட்டி நியூயார்க் யூனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஒன்லி 7.7% தான். இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாஸ்ட் வீக் நம்ம யூரோப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தோம், அதாவது வார் கிட்னு. இந்த வீக் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரி, ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, கிரீஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், காம்படிஷன் ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ தெரிஞ்சவங்களுக்கும் ஏஐ தெரியாதவங்களுக்கும் தான் காம்படிஷன். பட் ஸ்ரீதர் வேம்பு சார், ஜோகோவோட ஃபவுண்டர், என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க யூஎஸ்ல H1B விசால இருக்கீங்கன்னா சம் ஆஃப் த கம்பெனிஸ், கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வணக்கம் நேர்களே. இந்த வாரம் ஸ்டடி அப்ராட்ல நிறைய யூஎஸ் பத்தி பார்க்க போறோம். யூஎஸ் மட்டும் இல்ல, அதர் கண்ட்ரியும் பார்க்க போறோம். நீங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா, இல்ல பெற்றோர்கள் உங்க குழந்தைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ஸ்டடி அப்ராட் அப்டேட் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்ரி வீக்லி அப்டேட் வரும், மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். யூஎஸ்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஒரு 300+ ஸ்டூடெண்ட்ஸ் F1 விசால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயில் வந்திருக்கு அவங்களோட விசா கேன்சல் பண்ண போறாங்கன்ட்டு. ஆக்சுவலா ஸோ செல்ஃப் டிபோர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இவங்கெல்லாம் யூஎஸ்க்கு எதிர்த்தாப்புல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களோட சோஷியல் மீடியாவை ஏஐ மூலியமா கண்காணிக்கிறாங்க. நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா யூஸ் பண்றதை கிளியரா யூஸ் பண்ணுங்க. யாரை ஃபாலோ பண்றீங்க, எந்த மாதிரி மெசேஜுக்கு கமெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம ஊர்ல உள்ள டிராஃபிக் போலீஸுக்கு டார்கெட் இருக்குன்னு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் அமெரிக்காவில் ICE அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட 75 பேரை ஒரு நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணி டிபோர்ட் பண்ணணும்னு. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1500 பீப்புளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி டிபோர்ட் பண்ணும். இது உண்மையானு கேட்டீங்களா? நிறைய மீடியா இதை பத்தி சொல்லுது, உண்மைன்னு தான் நான் நம்புறேன். ஜப்பான் வேர்ல்ட் பேங்க் ஒரு ஸ்காலர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 to 600 பீப்புளுக்கு. இது May 23 வரைக்கும் உண்டு. நீங்க எனிதிங் ரிலேட்டட் டு வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா, இட் கேன் பி US, இட் கேன் பி யூரோப், இட் கேன் பி ஜப்பான், இந்த கண்ட்ரீஸ்ல படிச்சீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது டியூஷன் ஃபீ மட்டும் இல்லை, உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சரையும் கவர் பண்ணும். மே வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு. இதை பத்தி நான் ஒரு டீடைல்டா ரீலும் பின்னாடி பண்றேன். மோர் டீடைல்ஸ் இது வேணும்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த வெல் நோன் யூனிவர்சிட்டி நியூயார்க் யூனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஒன்லி 7.7% தான். இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியோட அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுன்னு மீனிங் சொல்லலாம். அதர் கண்ட்ரி, அதாவது ஸ்லோவா சத்தமே இல்லாமல் ஒன் மோர் கண்ட்ரி ஸ்டடி அப்ராட்ல நல்லா வந்துட்டு இருக்குது தைவான். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 1.23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்பெஷலி செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் ரிலேட்டட் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. 2030ல 3 lakhs இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆர் செமிகண்டக்டர் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தைவான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் சாய்ஸ் ஃபார் யூ. இந்த இயர் உங்களுக்கே நல்லாவே தெரியும், 2025 கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. சம் ஆஃப் த நியூஸ் சேஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடியில், ஏன்னா ஐஐடியோட பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் அவங்களோட சேலரிஸும் நல்லா இருக்கும். இந்த இயர் சம் ஆஃப் த ஐஐடி சேலரிஸ் ஆர் வெறும் 4 lakhs தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் இஸ் ரியலி கன்சர்னிங். அது மட்டும் இல்லை, நம்மளே நிறைய நியூஸ் இப்போ கேள்விப்பட்டு இருக்கோம், நிறைய லே ஆஃபும் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த லே ஆஃப் பார்த்தீங்கன்னா அமேசான் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14,000 பீப்புளை லே ஆஃப் பண்ணுறாங்க. பட் டோட்டல் ஸ்ட்ரென்த்ல இந்த 14,000 பீப்புள் சின்ன நம்பர் தான். பட் திஸ் மே பி அ ஸ்டார்ட். ஸோ இந்த இயர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. யூகே லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 pounds ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க.
ஸோ மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் யூகேல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, திஸ் வில் பி ஒன் ஆஃப் த குட் சாய்ஸ். இதை பற்றி நான் தனியாக ஒரு ரீலும் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. மோர் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா எனக்கு இமெயில் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் கனெக்டட் த்ரூ அ கால் ஆல்சோ. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸு அங்கே விசிட் பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எஸ்பெஷலி. ஆண்டோரியாவில் ஒன் ஆஃப் த தமிழ் இமிகிரண்ட் அவங்களோட பேரண்ட் அங்கே விசிட் பண்ணப்ப அவங்களோட மெடிக்கல் பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 99,000 Canadian dollars, ரஃப்லி அபவுட் லைக் 60 lakhs rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவுக்கு மெடிக்கல் பில் அஃபோர்ட் பண்ண முடியாங்கிறது பிக் கொஸ்டின் ஆயிரும். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் விசிட் பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸை தவறாமல் செக் பண்ணுங்க. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தில் மட்டும் ரஃப்லி அபவுட் 3 lakhs people ஓகே சென்ட் அவுட், லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் வந்து டாஜ்லேருந்தும் நிறைய பேர் இருக்காங்க, அது தவிர நிறைய அதர் கம்பெனிஸும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் தென் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் டைமை விட்டுட்டீங்கன்னா திஸ் வில் பி த ஹையஸ்ட். ஆக்சுவலாக பேண்டமிக்ல 2020ல ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 675,000 people லே ஆஃப் பண்ணாங்க. அந்த பேண்டமிக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா this will be the highest ever in a month. So there's a lot of layoff is happening. One of the reason பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா tariff. ஸோ அதனால unemployment rate is going up, economy is really affected. ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஃப்லி $3 trillion அவங்களோட ஷேர்ஸ் கம்மியாயிடுச்சு. அதாவது இந்தியாவோட ஜிடிபியில் ரஃப்லி 60% ஆஃப் ஜிடிபி. அதாவது நீங்கள் இந்த டாப் 10 விட்டுட்டீங்கன்னா மற்ற கண்ட்ரியோட ஜிடிபி கூட அதோட 50% கூட இருக்காது, அந்த அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. வில் திஸ் கிரியேட் அ ரெசெஷன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. அவர் டாரிஃப் வந்ததுனால பெரிய இம்பாக்ட் வேர்ல்டுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. பட் ஆனால் ஒன் ஆஃப் த சின்ன எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இங்க சைனாவோட டோட்டல் இம்போர்ட் டு யூஎஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4%. ஸோ அவங்களோட மேஜர் இம்போர்ட்டு இதனால இம்பேக்ட் ஆகுமா ஆகாதது கட்டாயம். தட் 4% இஸ் அ பிக் மணி. பட் அதனால ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுமா, இல்லை மற்ற கண்ட்ரியெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் டு வாட்ச். இதனால எக்கனாமிக் வார் வருமா வராதா, இல்லை யூஎஸ் மட்டும் ஐசோலேட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது நிறைய தலைவர்கள் வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க. ஸோ ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ்ல நம்மளுக்கும் இது தெரிய வரும். கனடா, மெக்சிகோலாம் எடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேட்லி அஃபெக்டட் கண்ட்ரி. ஏன்னா அவங்க வந்து யூஎஸ்ஐ நம்பி நிறைய விஷயம் பண்ணாங்க. இப்போ இந்த டாரிஃப்னால அவங்களோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இம்பாக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஜுவல்லரி எடுத்துக்கங்க, லைக் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் யூஎஸ்க்கு, தட் வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஸோ கோல்டு அண்ட் டைமண்டோட காஸ்ட் கம்மியாகும். இதனால நிறைய மேன் பவரும் இம்பாக்ட் இருக்கு. நம்ம எவ்ரி வீக் இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கு நம்ம யூரோப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தோம், அதாவது வார் கிட்டுன்னு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரிஸ், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், கிரீஸு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிலிட்ரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மணி அலோகேட் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஜப்பான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் அவங்களுக்கு மிலிட்ரி சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ யூஎஸ் என்ன சொல்லிச்சுன்னா, நான் எதுக்கு உங்களுக்காக மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு நான் எதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அது நேட்டோ கண்ட்ரியா இருந்தாலும் ஒய் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மை 2 to 5% ஆஃப் ஜிடிபி, நீங்கள் எங்களோட கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வாண்டட் டு டேக் பேக் ஆல் த மிலிட்ரி. ஸோ அதனால இந்த கண்ட்ரிஸ் தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆன் பில்டிங் அப் தேர் மிலிட்ரி. ஸோ இதனால அவங்களோட எக்கானமி டெஃபினட்டாக இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா இது ஒரு அன்பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதையும் வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்போம் எப்படி இது திஸ் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் யூரோப் எக்கனாமிங்கிறத ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸோ ஏஐ ரிலேட்டட் இது ஒரு முக்கியமான இம்பேக்ட். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், காம்படிஷன் ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ தெரிஞ்சவங்களுக்கும் ஏஐ தெரியாதவங்களுக்கும் தான் காம்படிஷன். பட் நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார், ஜோகோவோட ஃபவுண்டர், என்ன சொல்லியிருக்காருன்னா, சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் கோடிங் பண்ணுறவங்க, ப்ரோக்ராம் பண்ணுறவங்க ரிப்பீட்டட் கோடிங் தான், இதை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த ரெகுலராக நீங்கள் கோடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர், இட் இஸ் ஹை டைம் அலர்ட், நீங்கள் ஏஐ ரிலேட்டட் போயிருங்க. இல்லைன்னா உங்களோட வேலை
கேள்விக்குறியாயிரும். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் ஃபினாமினா. நீங்கள் எங்கே இருந்தாலும் இது உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறீங்கன்னு நினைக்கினா டிப்பிக்கலாக கோடிங்க்குன்னு போகாதீங்க. இனிமேல் கோடிங்க்கு ஜாப் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஸ்டினபிள். நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ் பாருங்க. இட் கேன் பி ஏஐ, இட் கேன் பி சைபர் செக்யூரிட்டி, இட் கேன் பி கிளவுட் கம்ப்யூட்டிங், பயோ ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இதெல்லாம் இட் வில் ஹேவ் a huge impact. ஸோ அந்த மாதிரி ஏஐ ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஏரியாவாக செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் வேணும்னா இதை பற்றி நான் தனியாக ஒரு ரீலும் பண்ணுறேன். ஆக்சுவலாக டெக்ஸஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் செம மழை. ஆக்சுவலாக ரஃப்லி அபவுட் எனிவேர் பிட்வீன் 4 to 8 inches ஒரு 4 hours மழை பெஞ்சிருக்கு. ஸோ டெக்ஸஸ் ஒன் ஆஃப் த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க, எஸ்பெஷலி தெலுங்கு ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி நிறையா இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நிறைய இந்தியன் கம்யூனிட்டி இஸ் அஃபெக்டட். ஸோ நீங்கள் டெக்ஸஸில் இருந்திருந்தீங்கன்னா எந்த மாதிரி மழை இருந்ததுன்னு கமெண்ட்ல பண்ணுங்க. ஒன் ஆஃப் த குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 yearsல இந்தியாவோட ஃபாரின் இன்கம், இது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க, அங்கே செட்டில் பண்ணவங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக அனுப்புகிற மணி வந்து பார்த்தீங்கன்னா 100 billion USDக்கு மேலே லாஸ்ட் 3 year இருக்குது. இந்த லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 129 billion. அதுவும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் குவார்ட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் $35 billion வந்திருக்கு. இது ஒன் ஆஃப் த குட் நியூஸ். ஹோப்ஃபுல்லி திஸ் வில் கோ அப். ஏர்லியர்லாம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில், அதாவது வந்து அன்ஸ்கில்டு மேன் பவர், அவங்கள்ட்ட தான் நிறையா வந்துடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் லைக் US, கனடா, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா மணி இந்தியாவுக்கு வருது. தட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலாக. ஸோ திஸ் வில் கோ அப் அப்படிங்கிறது ரஃப்லி அபவுட் இது 3% ஆஃப் இந்தியன் ஜிடிபி. ஸோ 3% ஆஃப் ஜிடிபி இஸ் டெஃபினெட்லி a good number. ஸோ ஹோப்ஃபுல்லி இன் த ஃபியூச்சர் திஸ் வில் கோ அப் அ லாட். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் பண்ணுற பீப்புள் அதிகமாகிட்டே போகிறதுனால இந்த ரெவென்யூ அதிகமாகுது. தெர் இஸ் ஒன்லி ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹூஸ் கெட்டிங் மோர் தென் 100 billion பார்த்தீங்கன்னா அது இந்தியா மட்டும்தான். நீங்கள் யூஎஸில் H1B விசாவில் இருக்கீங்கன்னா சம் ஆஃப் த கம்பெனிஸ், கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே எம்ப்ளாயீஸுக்கு ஒரு வார்னிங் இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அன்லெஸ் அன்டில் இட் இஸ் எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் யூஎஸ் விட்டு வெளியில் போங்கன்னு. ஏன்னா நீங்கள் திரும்பி வரும்போது உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, வீசா கேன்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாருக்குமே ஆகுதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. நிறையா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சம் பீப்புளுக்கு ஆகுது. ஸோ அவாய்ட் பண்ண முடிஞ்சால் பெட்டர் டு அவாய்ட் அப்படின்னு கம்பெனிஸ் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் பார்த்தோம், சம் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஹஸ் சென்ட் த இமெயில் டு தேர் ஸ்டூடெண்ட்ஸு. இது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்னால இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், உங்களால் அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பெட்டர் டு அவாய்ட் ட்ராவல் அதர் தென் US. ஆக்சுவலாக உங்கள் கனவு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்லி அப்டேட்டை தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்டூடெண்ட்ஸு ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் நான் போடுற வீக்லி அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் இன்னொரு வீக்லி அப்டேட்டோட.